ஷேய் எப்பா யமதர்மன் கணக்குப்பா. இந்த பதவி அரசு ஊழியர்களுக்கு பதவியால் நான் உட்கார்ந்துருக்கேன். எப்படி ஒவ்வொரு அரசியல்வாதி மந்திரி ஒரு பக்கம் உட்காந்துருப்பான். அரசு ஊழியர்களுக்கு இந்த சட்டத்தில் புளுத்தி இருக்குது, இந்த சட்டத்தில் வெண்ணெய் இருக்குது, நாங்கள் உட்காந்து ஆட்டு நீ கையெழுத்து போடுறா அப்படிங்க. அப்போ இவனுக்கு கீழே அரசு ஊழியர் என்ன சொல்லுதான், எங்களுக்கு இந்த சட்டம்லாம் இருக்குது, அரசியல்வாதி என்னை போட்ட சட்டத்தில் இவ்வளோ கணக்குகள்லாம் இருக்குது, நாங்கள் கையெழுத்து போட்டால் உள்ள நீதிமன்றத்தில் 10 வருஷம் 50 வருஷம் இழுத்து போவோம், நாங்கள் தின்னு நக்கிட்டு போயிருந்தோம்னு போகிறோம் கவர்மெண்ட் வேலை ஆக்குறோம். இப்போ இவன் கணக்கில் நம்ம உட்கார்ந்த கணக்கு எதில் இருக்குது? கையெழுத்து. கடவுள் எதுக்கு கையெழுத்து பிடிச்சி பேனா பிடிச்சி கம்ப்யூட்டர் கணக்கில் பக்கத்தில் இருக்குதுன்னு பார்க்கலையாடா? அரசு ஊழியர் ஒவ்வொரு மாவட்ட சிட்டி வாரி எடுக்கையில் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடுவேன். புரியுதா? ஒரு கணக்கு வழக்கு இல்லாமல் விட்டு நாற்காலி சேரில் ஒரு ஆஃபீஸ் மாதிரி போட்டு உட்காந்து கொண்டா ஆதார் கார்டு ரேஷன் கார்டை உட்காந்து நாங்கள் செக் பண்ணதும் இது கையெழுத்து போடுறோமா, செத்தவனுக்கு போடுறோமா, செத்து சுடுகாட்டு போடுறதுக்கு போடுறோமா? இல்லை, அரசு ஊழியர் எல்லாம் கேட்டுக்கோ. கடவுள் உனக்கு இதெல்லாம் கொடுக்கல. பூமியில் விவசாயம் பண்ணி சாப்பிட்டுக்கோ, நல்லபடியாக போந்தேன். கடவுள் கொடுத்த பூமி அழிச்சு வச்சுருக்கான். கல்வி படிப்பு படித்து ஒவ்வொரு மாவட்ட சிட்டி வாரி உட்காந்து காகித பேப்பரை வீசி போட்டு அரசியல்வாதிக்கு 20 லட்சம் 30 லட்சம் தூக்கி போட்டு கவர்மெண்ட் வேலை வாங்குறதுக்கு அவன் சொலையாக வாங்கி நக்கிட்டு போயிருந்தான். அரசியல்வாதி மந்திரி முதலமைச்சர் கீழே பஞ்சாயத்து போர்டு எல்லாம் ஆக்கங்கட்ட கூவ வரைக்கும் வாங்கி நக்கிட்டு போயிருந்தான். இவன் 2 காலை கையை பிளந்து கவர்மெண்ட் வேலாக்கிறவன் கையெழுத்துக்களை போட்டு நச்சு இவன் அந்த 30 லட்சம் வெளியே எடுக்கணும். எப்படா இது ஒரு விளையாட்டாடா? இல்லை கண்டார ஓலிமானுகளா? இது ஒரு விளையாட்டா? நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கு ஓடுது. அப்போ இது யார் பிடிக்க? இராணுவ வானரப்படை, தரப்படை, விமானப்படை உள்ளே வந்தோன்னா கையெழுத்து போட்ட கம்ப்யூட்டர் கணக்கு பூரா செக்ஷன் வாரி கவர்மெண்ட் வேலாக்கிறவன் பூரா கணக்கு எடுக்கல. ஆட்டோமேட்டிக்காக 13 செயலராக 13 கம்பி குண்டிலே முன்னாடி முன்னும் பின்னுமா சூடு வச்சு தூக்கி எறிவாங்க. இதுதான் கணக்கு. முக்கால் சத்தியம் நீதிமன்ற கோர்ட்டில் புரிஞ்சுக்கோப்பா. கோர்ட்டார் ஆணு பெண்ணு புரிஞ்சுக்கோ, வழக்கறிஞர் புரிஞ்சுக்கோ. கணக்கு போட்டாச்சு. டெல்லி தமிழ்நாடு ஊடாலப்பட்ட மாநிலம் இலங்கை சுலோன் எங்களுக்கு கணக்கு இதுதான். ஒட்டுமொத்தமாக அடைச்சி கணக்கு எடுக்கல. பூமி அழிச்சவன் கையெழுத்து போட்டவன் பூரா அரசியல்வாதி பல லட்சம் கோடி 10,000 கோடி உள்ளே போய்கிட்டே இருப்பான். செயலறைக்கு கப்புன்னு ரயில் பயணம் மாதிரி வண்டி நிப்பாட்டியிருப்பான். தூக்கி எறிவான். ஆதார் கார்டு ரேஷன் கார்டு செக் பண்ணல. முக்கால் சத்தியம்.